இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தீயணைப்புத்துறை உரிம கடிதம் வழங்குவதில் முறைகேடு, அதிகாரி மீது 2 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சுங்கைப்பத்தானி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையில் பணியாற்றிய தீயணைப்புத்துறை கண்காணிப்பாளர் 40 வயதான ஜொஹாரி பர் அஸ்வார் தீயணைப்புத்துறையின் உரிம ஆதரவு கடிதம் பெற்றுத் தருவதாக கூறி மொத்தம் 11,500 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது அலோஸ்தா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முதல் குற்றச்சாட்டின்படி கஜுருத்ரான் யூனியன் லங்காவி சுண்டியான் பர்ஹாட் நிறுவன உரிமையாளர் காவ் கொன் யாவுன் என்பவரிடம் இருந்து நிறுவனத்திற்கு உரிம ஆதரவு கடிதம் பெற்றுத் தருவதற்காக 1,500 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் 4 தேதி மதியம் 12:30 மணியளவில் அமன் ஜயா மால் சுங்கைப்பத்தானி அருகிலுள்ள ரெஸ்டாரண்ட் யாஸ்மின் பின்புறத்தில் நடந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாவது குற்றச்சாட்டின்படி ஜின் ஹுவா தாங் சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவன உரிமையாளர் லிம் ஜான் ஜியான் என்பவரிடம் இருந்து ஜின் ஹுவா தாங் சென்ட்ரியான் பர்ஹாட் மற்றும் மெகா மாஜு சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனங்களுக்கு உரிம ஆதரவு கடிதம் பெற்றுத் தருவதற்காக 10,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி 4 தேதி பிற்பகல் 3 மணியளவில் சுங்கைப்பத்தானி பகுதியில் உள்ள தமான் ரியா ஜாயா தொழில்துறை பகுதியில் உள்ள நிறுவன வளாகம் முன்பு நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி அமைப்புகளிடம் இருந்து தொழில் உரிமம் பெறுவதற்கு முன் தீயணைப்பு பாதுகாப்பு விதிமுறைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் தீயணைப்புத் துறையின் உரிம ஆதரவு கடிதம் அவசியமாகும். ஜொஹாரி பார் அஸ்வார் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் 2009 பிரிவுகள் 17A மற்றும் 16B கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் லஞ்ச தொகையில் 5 மடங்கு அல்லது 10,000 ரிங்கிட்டில் எது அதிகமோ அது அபராதமாக விதிக்கப்படலாம். இதனிடையே நீதிமன்றத்தில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்த ஜொஹாரி பர் அஸ்வார் விசாரணை கோரியதை அடுத்து அடுத்த விசாரணை செப்டம்பர் 9 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்தால் அவசர வெளியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மோதலால் பாதிக்கப்பட்ட 14 நாடுகளில் உள்ள 21,427 மலேசியர்களின் இருப்பிடத்தை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக துணை வெளியுறவு அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஏற்பட்ட போர் மற்றும் மோதல் சூழல்களை கையாண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அமைச்சு அரசு சாரா அமைப்புகள், பயண முகவர்கள், உம்ரா சேவை நிறுவனங்கள், அரச மலேசிய விமானப்படை, விமான நிறுவனங்கள் மற்றும் பெட்ரோனாஸ் ஆகியவற்றுடன் இணைந்து முழுமையான அவசர வெளியேற்ற திட்டம் தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கேள்வி பதில் அங்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள் தங்களது இருப்பிடத்தை தூதரகங்களில் பதிவு செய்யவும் இ-கொன்சுலர் மற்றும் மை வேர்ல்ட் அலர்ட் செயலி மூலம் அவசர தகவல்களை பெறவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்தோனேசியாவில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானியுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலைய ஊழியர் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதுகுறித்து புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் ஹுசேன் ஓமார் கான் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அந்த நபர் KLIA பாதுகாப்பு சோதனை பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் விரைவில் விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்றும் தேவையெனில் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் KLIA-வில் பயணிகள் 4 கட்ட பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கட்ட தானியங்கி ஸ்கேனில் சந்தேகம் ஏதும் இல்லை எனில் அடுத்த கட்டங்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் மட்டுமே கூடுதல் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஹுசேன் ஓமார் கான் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட விமானி அம்பாங் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து போதைப்பொருளை எடுத்துச் சென்று KLIA-வில் தனது பயண பொதியை செக் இன் செய்த பின்னர் கொத்தக்கினபாலு வழியாக ஜகார்த்தா சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் விவரித்துள்ளார். இதனையடுத்து KLIA பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் கடுமையாக்குவது தொடர்பாக நேற்று போக்குவரத்து அமைச்சுடன் போலீசார் ஆலோசனை நடத்தியதாகவும் ஹுசேன் ஓமார் கான் தெரிவித்துள்ளார்.
தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியான டிவேட் என்பது இனி இரண்டாவது தேர்வு அல்ல, மாறாக உயர்திறன் கொண்ட தொழிலாளர்களை உருவாக்கும் நாட்டின் முதன்மை பாதையாக உருவெடுத்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று பங்கி அவென்யூ மாநாட்டு மையத்தில் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் அட்டெக் மனிதவளத்துறைக்கான 29வது மத்திய மண்டல பட்டமளிப்பு விழாவை நிறைவு செய்து உரையாற்றிய போதே அவர் இதனை வலியுறுத்தினார். இம்முறை பட்டமளிப்பு விழா மண்டல வாரியாக நடத்தப்படுகிறது. 2 பிரிவுகளாக சுமார் 1000 பேர் பட்டம் பெற்றனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அதிகப்படியான பெற்றோர்களும் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு பட்டதாரிகளை வாழ்த்த வேண்டும் என்ற அமைச்சின் நல் நோக்கத்தையே இது காட்டுகிறது. இந்த திறன் பயிற்சியின் வாயிலாக தொழில்நுட்ப தொழில்துறையில் இணைகின்ற பட்டதாரிகளுக்கு ஆரம்ப சம்பளமே 4000 ரிங்கிட் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். நிறைய டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் Huawei, Prodoa, 7E இவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த கிராஜுவேட்ஸ்க்கு. இந்த கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க ஆரம்பிக்கிற சேலரி 4000 வெள்ளி நம்ம டார்கெட் பண்றோம். அதுக்கு மேல போவோம். அது டிபெண்டிங் ஆன் என்ன ஃபீல்ட்ல இருக்காங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லணும்னா பேரண்ட்ஸ்க்கு, அப்பா அம்மா, இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு. ஸோ இன்னைக்கு அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க ஒரு சக்சஸான மேடையில நின்றுட்டு அவங்களோட சர்டிபிகேஷன் கிடைக்குது. ஸோ அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முன்னதாக தமது உரையில் செயற்கை நுண்ணறிவான AI, தானியங்கி முறை, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற நவீன மாற்றங்களுக்கு ஏற்ப எளிதில் பழகக்கூடிய தகுதியான தொழிலாளர்களை உருவாக்க அரசு கடப்பாடு கொண்டுள்ளது என்பதையும் டத்தோஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். வேலைவாய்ப்பு சந்தையின் தேவைக்கு ஏற்ப பாடத்திட்டங்களும் பயிற்சிகளும் அமைந்திட அரசுக்கும் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் இடையிலான வியூக கூட்டணி பலப்படுத்தப்படும். பட்டதாரிகள் அனைவரும் தங்களின் நேர்மையையும் கல்வி நிறுவனத்தின் நற்பெயரை காக்க வேண்டும் என்றும் திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கேட்டுக்கொண்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் 70% அதிகரித்துள்ளதாக மாநில சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நல குழு தலைவர் அன்ஃபா அல் சாரி கூறுகையில், 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குழந்தைகள் தொடர்பான 1845 பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவற்றில் 1654 உடல் ரீதியான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளும், 156 உடல் ரீதியற்ற பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளும், 42 குழந்தைகள் ஆபாச படங்களை வைத்திருந்த வழக்குகளும், 24 ஆபாச படங்களை தயாரித்து அல்லது பரப்பிய வழக்குகளும் பதிவாகியுள்ளன என்றும் அன்ஃபா அல் சாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அதிகரிப்பு கவலைக்குரியது என்றாலும் மக்கள் இதுபோன்ற குற்றங்களை அதிகாரிகளிடம் புகார் அளிக்க முன்வரும் விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதையும் இது காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு, பாதுகாப்பான தொடுதல் குறித்து கல்வி மற்றும் தலியான் கசே 15999 உதவி எண்ணின் பயன்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களை மாநில அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் விவரித்துள்ளார். பினாங்கின் பிரபலமான அர்மேனியன் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தின் மேல் தளத்தில் இருந்து மரத்தூண் மற்றும் கான்கிரீட் சிதிலங்கள் கீழே விழுந்ததில் இலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா தம்பதியினர் இருவரும் தலையில் காயமடைந்தனர். அவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் அந்த பகுதியை தங்களது பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து கட்டிடத்தின் நிலைத்தன்மையை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. கடந்த மாதம் தமக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்த பெண்ணின் 16 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 34 வயதான ஹோட்டல் ஊழியருக்கு தனமேரா செஷன்ஸ் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி அச்சிறுமியை தனமேராவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பள்ளியில் இருந்து இடமாற்றம் செய்து தருவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதனிடையே ஹோட்டலில் இருந்து தப்பியோடிய
அச்சிறுமியை பொதுமக்கள் மீட்டு தனாமெரா மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் போலீசார் பஸ்ஸொட்டில் இருந்த அச்சிறுமியின் தாயை தொடர்பு கொண்டு அவரிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்துல்லா முன்னிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவருக்கு சிறையில் மனநல ஆலோசனை பெறவும் விடுதலையான பின் 2 ஆண்டுகள் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.